வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி மசியல். இது கூட ஒரு அருமையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு 100 கிராம், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பூண்டு 15 பல்லு, தக்காளி 4 நம்பர், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்க ஆரம்பிக்கிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் போடுறோம். இந்த மிளகாய்த்தூள் எதுக்காக நம்ம போடுறோங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும், அதில் மிளகாய்த்தூள் போடுறோம். அதே டைமில் அந்த மஞ்சள்தூள் வந்து அந்த பச்சை வாசனைகள் எல்லாம் போடுறதுக்காக மஞ்சள்தூள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தோரம்பருப்பு, ஊற வச்ச தோரம்பருப்பு 100 கிராம் இதில் போடுறோம். சில பேர் பாசிப்பருப்பும் போடுவாங்க, நீங்கள் வேணால் போடலாம். ஆனால் நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் தோரம்பருப்பு மட்டும் தான் போடுவாங்க. அந்த தோரம்பருப்பு போட்ட பிறகு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பும் தக்காளியும் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு பருப்பு எடுக்குன்னு ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 3-4 விசில் வரணும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நல்லா விசில் வருதா? இந்த மாதிரி வந்த பிறகு ஓப்பன் பண்ணினா அந்த பருப்பும் அந்த தக்காளியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வந்துக்கணும். பார்த்தீங்களா? இதனால தான் தனி மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். கலர் நல்லா வந்திருக்கும். இந்த தக்காளியும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அந்த பருப்பு நல்லா மலர்ந்துருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் கீரை கடைகிற மாதிரி வந்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. எதுக்காக இந்த மாதிரி கடையிறோம் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகாமல் இருந்தால் அந்த தக்காளியும் பருப்பும் தனித்தனியாக இருக்கும். நம்ம போட போகிற தாளிப்பும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே இருக்கும். அதனால தான் இது மாதிரி நல்லா மசிக்கணும்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் இன்னொரு தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வர டைமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போ பாதி அளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வர டைமில் காஞ்ச மிளகாய் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வதக்கிக்கணும். அதே டைமில் இந்த வெங்காயம் போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளி பருப்போடு சேர்த்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, திருப்பி கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறோம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 3/4 டீஸ்பூன் ஆல்ரெடி போட்டாச்சு. மீதி 1/4 டீஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா அப்போ நல்லா கலர் கொடுக்கும். இந்த தாளிப்புலேயே வந்து இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி மசியலில் இந்த தாளிப்பு அதில் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயம் எதுக்காக சேர்னா, எந்த ஒரு பருப்பு, பாசி பருப்பு, தோரம்பருப்பு இல்லை வேறு எதுனா பருப்பு சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்வு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க நல்லா தலை நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரைஸ் கொஞ்சமாக நிறைய தக்காளி மசாலா போட்டு அப்படியே குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இதோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு,
தேங்காய் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். எடுத்த உடனே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த காரம் தெரியாது. மிளகோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டும் அந்த காரம் தெரியணும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லிப்பேன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ தான் அந்த காரம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். அந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைலு. அதனால தான் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சுல, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக விடுங்க. வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறேன். பிளாக் பெப்பர் பவுடர். பிளாக் பெப்பர் பவுடர் ஃபைன் போடுறத அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அந்த டைமில் வெஜிடேரியன் இன்றைக்கி மாட்டிச்சு, சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடாடா, அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டுரும். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியான ஒரு மிளகு ப்ரிப்பரேஷன் ரெடி.